வணக்கம் மக்களே! வாழ்க்கையில் ஒரு நாள் எபிசோடோட இன்னொரு நாள் தான். அன்றைக்கி காலையில் டே சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா எப்போவுமே கிளைண்ட் ஒர்க் வந்து எனக்கு ஈவினிங் இல்லைனா ஆஃப்டர்நூனில் தான் இருக்கும். இப்போ கிளைண்ட் எல்லாம் வந்து அவங்களோட வேலையை ப்ரியாரிட்டைஸ் பண்ணதுனால என்னை வந்து ஏர்லி மார்னிங் வர சொல்லிட்டாங்க. அதாவது கிளைண்ட் லொக்கேஷன் போகிறதுக்காக ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டேன். இதில் வந்து 2 அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா அன்றைக்கி சீக்கிரமாக எழுந்துக்கிறதுனால அந்த ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிற ஹேபிட்டும் வருது. இன்னொன்று வந்து நம்மளோட அந்த டே ஃபுல்லாக இருக்கிற டைம் வந்து ரொம்ப நிறைய இருக்கா மாதிரி எனக்கு தெரியுது. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது இதுதான். ஏன்னா நம்ம வந்து லேட்டாக எழுந்தோன்னா வேலையை அவசரமாக செய்வோமா, இது பொறுமையாக ஆடி அசைஞ்சு செய்கிறதுக்கு பதட்டம் இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது. கிளைண்ட் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டீயை குடித்தா தான் அந்த நாளுக்கான வேலையே எனக்கு ஸ்டார்ட் பண்ண தோணும். டீயை குடிச்சிட்டு நான் சுகர் இல்லாமல் தான் குடிப்பேன். எல்லாருமே சுகர் இல்லாமல் குடிங்க, அதுதான் நல்லது. எனக்கான டயட் ஃபுட்டை சமைச்சிக்கிட்டேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவும் செஞ்சு முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். போகும்போது வந்து அப்படியே சூரிய பகவான் டைரெக்டாக தலை உச்சியில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வெயில் அடிச்சிச்சு. ஆனால் திரும்பி வரும்போது அடிச்சிச்சு பாருங்கள் ஒரு மழை. எப்பா சாமி, நான் வேறு குடை எடுத்துகிட்டு போகல. அங்கே கிண்டி ஸ்டேஷனில் நின்று வெறுத்து போய் நனைஞ்சிக்கிட்டே வந்தேன். வரும்போது டி நகர் ரயில்வே ஸ்டேஷனில் இதை பார்த்தேன். கண்டிப்பாக சேஃப் கிடையாது.